Second standard English, first lesson, food we eat. Exercise 1.1, short and write. இப்போ என்ன சொல்கிறாங்க, THC அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் டீயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் எழுத சொல்கிறாங்க. டீயில் என்ன ஸ்டார்ட் ஆகுது? 10. அடுத்து ட்ரீ, அடுத்து டைகர், அடுத்து டேப். ஹச்சில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு ஹேண்ட், அடுத்து ஹவுஸ், அடுத்து ஹேட், அடுத்து ஹாப், அடுத்து சீல ஸ்டார்ட் ஆகிற வேர்டு கேட், கேண்டில், கேப், கார். அப்போ இங்கே இங்கே மேட்ச். ஆனியன், basket, watch, zebra. Rearrange the jumbled letters and write the correct word. மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டான ஆர்டர்ஸில் எழுதணும். இது என்னது? ஸ்டார். இது நெஸ்ட். ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம், நெஸ்ட் அப்படின்னா கூடு. ஃபிஷ், ஃபிஷ்னா மீன். ட்ரீ, ட்ரீனா மரம். ரைட் த வேர்ட்ஸ் தட் ஸ்டார்ட் வித் த கிவன் லெட்டர். இங்கே என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி லெட்டர்ஸாக எழுத சொல்கிறாங்க. டி, அப்போ ட்ரம், டாக், டால். அடுத்து எம், எம்னா மேங்கோ, மேன், மேட். ஆர்னா ரேட், ரேபிட், ரோஸ். வீனா வேன், ஓட், வயலின். அடுத்தது கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் திஸ், தீஸ். திஸ் அப்படின்னா கிட்டக்க ஒரே ஒரு இது, ஏதாவது எனி பிக்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று கிட்டக்க இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய திங்ஸ் வந்து கிட்டக்க இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தீஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய ஐட்டம்ஸ், நிறைய திங்ஸ் வந்து கிட்டக்க இருந்துச்சுன்னா தீஸ். அப்போ இங்கே நிறைய இருக்குது, அப்போ தீஸ். ஒன்றே ஒன்று கிட்டக்க இருக்குது அப்படின்னா திஸ். நிறைய இது கிட்டக்க இருக்குது அப்படின்னா தீஸ். ஒன்றே ஒன்று கிட்டக்க இருக்குது அப்படின்னா திஸ். Tick the correct pictures for the sentence. This is a leaf. This is this அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று, அப்போ டிக். தீஸ் அப்படின்னு வந்துச்சு, இங்கே ட்ரம்ஸ், எஸ் வந்திருக்கு, அப்போ நிறைய இது நிறைய இருக்குது. திஸ் எஸ் வரல, அப்போ ஒன்றே ஒன்று. தீஸ் நிறைய இருக்குது, வாட்டர் மிலான்ஸ் நிறைய இருக்கிறது வந்திருக்கு, அதனால் நிறைய இருக்குது. Read and share the correct sentence for the pictures. This is a parrot. These are parrots ஆன்னு கேட்குறாங்க. நிறைய இருந்தாலே these தான். This is a tiger. These are tiger. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அப்போ this. கேரட் இருக்குது, அப்போ these. ஒரே ஒரு ரேபிட் தான் இருக்குது, அப்போ this. இது என்னது? ஃப்ளூட். அப்போ திஸ்ஸும் தீஸும் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, அப்போ this is a flute. இது வந்து cars நிறைய இருக்குது, அப்போ these are cars. புக்கு நிறைய இருக்குது, அப்போ these are books. ஒன்றே ஒரு பால் இருக்குது, this is ball. this வந்தால் is, these வந்தால் are. listen and write. இங்கே என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்காம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யூ ஹியர் வில் பி த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் வேர்ட் யூ சி. இந்த லாஸ்ட் லெட்டர் முடிகிறதுலேருந்து ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு எலிஃபண்ட் கொடுத்துருக்காங்க, டீயில் முடியும் எலிஃபண்ட், டீயில் ஆரம்பித்து ஓவில் முடியுது, அப்போ ஓவில் என்ன கொடுத்துருக்காங்க? அவுல் கொடுத்துருக்காங்க. எல்ல முடியும், அப்போ எல்ல ஆரம்பித்து லன்ச்சு. ஹச்சில் ஆரம்பிக்குது, அப்போ லன்ச்சு.
லன்ச்சு தான் ஹச்சில் முடியும், இங்கே ஹச்சில் ஆரம்பிக்கும். ஹனி ஒய்யில் முடியுது, அப்போ எல்லோ ஒயில் ஸ்டார்ட் ஆகும். டபிள்யூவில் முடியுது, அடுத்து டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகுது. வாட்ச் ஹச்சில் முடியுது, ஹச்சில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஹாப் பீயில் முடியும், பி ப்ளே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது நம்மனா என்ன வேணால் எழுதிக்கலாம், ஆனால் இங்கே ஸ்கூலுங்கிறதுனால டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் எழுதணும். மேட்ச் த சென்டென்ஸ் வித் த பிக்சர்ஸ். The word is blue. Vinay has a torch. Vinay வந்து டார்ச் வச்சுருக்கான். The fish is red. Fish வந்து ரெட் கலரில் இருக்குது. The wheel is round. Wheel சக்கரம் வந்து ரவுண்டாக இருக்குது. The child is happy. Child குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்குது. The ship is near the shore. ஷோர்னா என்னது? கரை. ஷிப்பு கப்பல் வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டில் எது கரெக்டு? இதுதான் கரெக்டு. ஷீலா இஸ் எவர் இன் த சி. ஷீலா வந்து பார்க்குறாளாம். திமிங்கலம் எதில் பார்க்குறான்? இதுதான். அப்போ இதுதான் கரெக்டு. கடலில். ரவி வியர்ஸ் த பிளாக் ஷூஸ். பிளாக் கலர் ஷூஸ் வந்து போடுறானா? எது? இதுதான் கரெக்டு. பிளாக் கலர் ஷூஸ் போடுறான். த டார்ச் இஸ் ஆன் த சேர். டார்ச் வந்து சேர் மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டில் எது சேர்? இதுதான் சேர். Tick the correct sentence for the pictures. The child sit on the bench. The child sit on the chair. இவன் சேர் மேலே உட்காந்துருக்கானா பெஞ்ச் மேலே உட்காந்துருக்கானா? சேர். அப்போ செகண்ட் ஒன். The bicycle has 2 wheels. The car has 4 wheels. இது பைசைக்கிளா காரா? இது பைசைக்கிள். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன். ராகுல் wears a red shirt. ராகுல் wears a green shirt. ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். The ship sails on the sea. The shell is on the seashore. Seashore கடற்கரை. இதில் இந்த பிக்சர்ஸில் என்ன இருக்குது? கடல் தான் இருக்குது. The ship sails on the sea. கடல் மேலே அந்த கப்பல் இது பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன். Look at the grid and answer the followings. Write the words with the initial sound. இனிஷியல் அப்படின்னால ஃபஸ்ட்டு. சிஹெச் சவுண்ட் எங்கே வருது அப்படின்னு கேட்குறாங்க. சிஹெச் இங்கே வருது. செயின். ரைட் த வேர்ட்ஸ் தட் த எண்ட் வித் த சவுண்ட்ஸ் இஷ். எஸ்ஹெச் இஷ்ங்கிற சவுண்டு எங்கே முடியுதுன்னு கேட்குறாங்க. புஷ், ஃபிஷ். ரைட் த வேர்ட்ஸ் வித் த சேம் இனிஷியல் சவுண்ட். ஒரே மாதிரி இனிஷியல் சவுண்ட், ஒரே மாதிரி இனிஷியல் சவுண்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பீல் WH, ஒயிட், ஃபிஷ். இது எல்லாமே WH அப்படின்னு வருது. அதனால மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த சென்டென்ஸ். இவன் என்ன வச்சுருக்கான்? பிட்டர் கார்ட் பாகுக்காய் வச்சுருக்கான். அப்போ ஷி ஹேஸ் எ பிட்டர் கார்ட். இந்த முயல் என்ன வச்சுருக்கு? கேரட் வச்சுருக்கு. இட் ஹேஸ் எ கேரட். இவன் சுகர் கேன் வச்சுருக்கான். ஹி ஹேஸ் எ சுகர் கேன். மங்கி பனானா வச்சுருக்கு. இட் ஹேஸ் எ பனானா. இது டேமரின் புளியம்பழம்னு வச்சுருக்கான். ஹி ஹேஸ் எ டேமரிண்ட். Look at the pictures and fill in the blanks. He has a dash. இவன் என்ன வச்சுருக்கான்? சில்லி வச்சுருக்கான். It is. இது என்ன கலர்? ரெட். அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸ்பைசி. She has a dash. இவன் என்ன வச்சுருக்கா? வாட்டர் மிலான் வச்சுருக்கா. அது எப்படி இருக்கும்? ஜூஸி. வாட்டர் மிலான்னாலே ஜூஸி தான். ஜூஸி. She has a dash. இவன் என்ன வச்சுருக்கா? குக்கும்பர் வச்சுருக்கா. It is. இது எப்படி இருக்கும்? க்ரன்ச்சி. She has a dash. சுகர் கேன் வச்சுருக்கான். It is dash. இது எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும். மை ஜேர்னல். மை ஃபேவரட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ். ஃப்ரூட் அல்லது வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் எழுதலாம். ஃப்ரூட் அப்படின்னா மேங்கோ, வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கேரட். எனி ஒன் எழுதிக்கலாம். அது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேங்கோ எழுதிப்போம். இட் இஸ் டேஷ் கலர். மேங்கோ என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர். இட் இஸ் டேஷ் டேஸ்ட். அது என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? ஸ்வீட். அதாவது ஸ்வீட். இட் இஸ் டேஷ். அது எப்படி இருக்கும்? ஜூஸி. இட் இஸ் டேஷ் சைஸ் அண்ட் ஷேப் கேட்குறாங்க. ஸ்மால் சைஸில் இருக்கும். தேங்க்யூ.